ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கோட ரெசிபி வந்துட்டு சைனீஸ் நூடுல்ஸ். இந்த சைனீஸ் நூடுல்ஸ் நான் எதுக்கு சைனீஸ் நூடுல்ஸ் சொல்கிறேன்னா, இதோடைய பேர் சைனீஸ் நூடுல்ஸ். இந்த மாதிரி இருக்கிறது வந்து சைனீஸ் நூடுல்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்சது மேகி, இப்பி நூடுல்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் பேர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சைனீஸ் நூடுல்ஸ். இந்த சைனீஸ் நூடுல்ஸை ஆனால் நான் இன்றைக்கி இந்தியன் மெத்தடில் பண்ணி காமிக்க போகிறேன். அது என்னதுங்க இந்தியன் மெத்தட் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சோயா சாஸ் ஆகட்டும், சில்லி சாஸ், வினிகர் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். எதனால அப்படின்னா, ஒருத்தருக்கிட்ட இருக்கும் ஒருத்தருக்கிட்ட இருக்காது. அதனால எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுறது சிம்பிளாக அப்படின்ட்டு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நூடுல்ஸு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்காக மட்டும், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் சின்ன சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், ஒரே ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். ஏன்னா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து கலர்ஃபுல்லாக ஒன்று மேக் பண்ணும். ஒயிட்டில் வந்துட்டு க்ரீனு, ஆரஞ்சு, அப்புறம் பிங்க்குன்றதுனால எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். கேரட்டு, கேப்சிகம், சில்லி, பீன்ஸு, ஆனியன், டொமேட்டோ. இப்போ நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் இந்த மாதிரி ப்ராடாக இருக்க பேனில் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இப்போ நூடுல்ஸ் போட போகிறோம். அப்போ தான் இது நல்லா குக் ஆகும். நீங்கள் இதை போட்டு நீங்கள் பாயில் பண்ணுறேன் அப்படின்னா சரியாக வராது. ஸோ ஆல்ரெடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது போடணும். எனக்கு அப்படியே நூடுல்ஸ் முழுசாக இருக்க பிடிக்கும். அதனால நான் அப்படியே போடுறேன், நான் உடைக்கலை. எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் வாட்டர், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச்னா அட்லீஸ்ட் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒட்டாமல் வர சின்ன இதில் ஆயில் விட்டுக்கிறேன். ஜஸ்ட் சும்மா அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக மாதிரி. எனக்கு முழுசாக இருக்க பிடிக்கும் நூடுல்ஸ், அதனால் நான் அப்படியே போட்டுருக்கேன், உடைக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக உடைச்சி போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மீடியம் சைஸுக்குனா வரும் இப்படி பண்ணால். ஏன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேனில் தாளிக்கிறப்ப என்ன ஆகும், அது எல்லாமே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண அதை வந்துட்டு பிரேக் ஆகும் யூஸ்வலி. ஸோ அதனால் நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அப்போ அது நம்ம ஃபைனல் இதில் ஒரு மீடியம் சைஸுக்குனா வரும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம இப்போயே உடச்சி போட்டுட்டோம்னா அப்போ ரொம்ப சின்ன சின்னதாக வரும். இதில் இன்னொன்று என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு வந்துட்டு இது நம்ம இந்த பார்த்து வேக வைக்கிற பதத்தில் தான் நம்மளுடைய ஃபைனல் இதுவே இருக்குது. ஏன்னா ரொம்ப வேக வச்சுட்டோம்னா ரொம்ப கஞ்சியாக போயிடும். நம்ம ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக குக் ஆகிட்டு வர்றப்ப ரொம்ப உதிரியாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஞ்சாயிடுச்சுன்னா ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு நல்லா ஒரு இதுவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காமிக்கிறேன். இது குக் ஆகட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இது நல்லா வெடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் இருந்தால் அந்த ஸ்டெய்னரில் நீங்கள் கொட்டிட்டு
ரன்னிங் வாட்டர், கோல்டு வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ரின்ஸ் பண்ணிக்கிங்கன்னா இப்படி நல்லா உதிரி உதிரியாக வரும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. பாருங்கள் இப்படி நல்லா வரும். ஸோ இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது நான்ஸ்டிக்குன்றதுனால ஒட்டாமல் வரும், அதனால் நான் இது இப்படி எடுத்துருக்கேன். பேன் நல்லா சூடானதும் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கு, ஏன்னா நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் இப்போ தான். அதனால் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து சும்மா லைட்டாக இவ்வளோண்டு கடுகு போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது கூட ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்கும். நம்ம நூடுல்ஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணுறப்போ போட்டுட்டோம், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கலாம். தேவையில்லைன்னா கடைசியில் நீங்கள் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கலரில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்தியா ஃப்ளாக் கலரு. அது மட்டும் இல்லை, பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பசங்களுக்கு கலர் கலர்னால் அவங்க இன்னும் ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு க்ரியேட்டிவாக அவங்க அதை எடுத்துகிட்டு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஃபுட் வேஸ்ட் ஆகாது, ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம எப்பவுமே ஃபுல்லி பாயில்டு சாப்பிட்ற வெஜிடபிள்ஸோட ஹாஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பசங்க சாப்பிடாத பசங்களுக்கு இது ஒரு மெத்தட் ஆஃப் கிவிங்க. ஆல்மோஸ்ட் வெஜிஸ் எல்லாமே கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு இது ஒரு கொஞ்ச நேரம் நல்லா இதாகட்டும். நான் எதுக்கு கேப்சிகம் ஃபஸ்ட்டே சேர்க்காமல் இப்போ சேர்க்குறேன்னா, கேப்சிகம் வந்துட்டு கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. யூஸ்வலி நம்ம வந்துட்டு என்ன தான் நம்ம குக் பண்ணாலும் கேப்சிகம் வந்துட்டு ஆல்வேஸ் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். நல்லா குக் ஆகட்டும். நான் வந்துட்டு லிட்டு மூடி வச்சிடுறேன். நம்ம இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, நான் வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வந்து ரொம்ப ஸ்லைஸாக மெலிஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது சீக்கிரமாக குக் ஆக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதுனால நம்ம பெருசாக போட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி அதுலேயே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம எப்பவுமே டொமேட்டோஸ் கொஞ்சம் நல்லா பழமாக இருக்கிறது எடுத்தால் சீக்கிரமாக அது வெந்து கரைஞ்சி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து டொமேட்டோஸ் எல்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த கலர் எப்படியே மாறச்சு அப்படின்னா, நான் இதில் சில்லி எதுவுமே ஆட் பண்ணலங்க. நம்ம சேர்த்த டொமேட்டோ தான் கலர் கொடுத்துருக்கு. நான் காரத்துக்கும் ஆகட்டும் எதுக்குமே நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா அதுவே காரத்தை கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பரை. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பொருளுங்க. இதில் வந்துட்டு நான் எப்படி எந்த ஒரு சோயா சாஸும் ஆகட்டும், வினிகர் ஆகட்டும், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே நான் சேர்க்கல. தேவைன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப டொமேட்டோ சாஸோடு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். வந்துட்டு இந்தியன் ஸ்டைலுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளும் நம்ம சேர்க்காததுனால, வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம செய்யறதுனால இது இந்தியன் ஸ்டைலுன்னு நான் சொல்லிடுறேன். இன்னொரு வீடியோவில் நான் சைனீஸ் மெத்தட்லேயே எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ பெப்பர் போட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு, ஒன்றுக்கு ஒட்டாமல். இந்த பதத்தில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம நூடுல்ஸ் பார்த்தோம். இது வந்துட்டு சைனீஸ் நூடுல் இந்தியன் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு காமிக்கணும்னு இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோடைய ரெசிபி சைனீஸ் நூடுல்ஸ் பார்த்தோம். இன்னொரு நாள் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். புது ஹெல்த்தியான, ஈஸியான, எளிமையாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.